இளமை பருவம் ரொம்ப இனிமையானது. அந்த பருவத்தில் நாம் எல்லாருக்கும் மறக்க முடியாத சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கும். அந்த சம்பவங்களை நினைவுபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் நாங்கள் ரொம்ப நல்லவங்க. देव्यै नमः ओं दुर्गायै नमः ओं ध्रुववनेश्वर्यै नमः ओं यशोदा गर्भसम्भूताय नमः ओं नारायणवरप्रियाय नमः ओं कुलवर्धिन्यै नमः ओं मङ्गल्याय नमः ओं सर्वमाङ्गल्याय नमः ओं. அம்மா தாயே, வாழ்க்கையில நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீதாம்மா கருணை காட்டணும். இது ஒர்க் அவுட் ஆயிடும் போல இருக்கு. सिद्धिरस्तो दीर्घायुषमस्तु. बे இருங்க இருங்க வந்துடுறேன் பகவானே. ஆமா, இப்ப ஏன் என் பின்னாடியே வரீங்க? இல்ல சிரிச்சிங்க, ஒருவேளை எனக்கு தெரியுமோன்னு. நான் உங்களை பார்த்ததே இல்லையே. ஓ, அதுவா? அழகா சிரிக்கிறீங்க. என் மேல உங்களுக்கு யோ, முதல்ல ஒரு ஜிப்ப போடியா. இவன் தாங்க சந்தோஷ், சரியான ஊம குசுமங்க. பவன், ஐயோ பவன், பவன் என்னப்பா? கண்ணா, ஹாட் பாக்ஸ்ல டிஃபன் வச்சிருக்கேன், சாப்பிடு. அப்படியே கேஸ்காரன் வந்தான்னா பீரோட பணம் வச்சிருக்கேன், எடுத்து கொடுத்துரு. கண்டபடி பசங்களோட ஊர் சுத்தாத கண்ணா, ரெஸ்ட் எடுத்துக்க. பட்டுமா ராஜா? சரிப்பா. இவன் தாங்க பவன், ரொம்ப போல்டானவங்க.
ஹாய்டா மச்சி. சொல்டா. இன்னைக்கு பீச் ரோடு. இங்கே நல்ல புழுக்கமா தான் இருக்கு. ஒரு ஃபிகர் பிக்கப் ஆயிடும்னு தான் நினைக்கிறேன். சீயுடா. யோ தள்ளியா யோ அந்தாண்ட தள்ளியா உன்னை அந்த பக்கம் தள்ள சொன்னா இந்த பக்கம் தள்ளுற என்ன நீ மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? அங்க பாரு. நான் நீ என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால் தான் உதடுகள் ஒட்டும். ஒட்டும் ஒட்டும் ஒரு இடி இடிச்சா உதறி கிழியும். ஏன்பா அவர் எந்த அர்த்தத்துல சொல்லிருக்காரு, நீ எந்த அர்த்தத்துல பேசிட்டு இருக்க? என்னங்க சொன்னாரு? மனுஷ வாழ்க்கையில சேர்ந்திருந்தாதான் சிறப்புன்னு சொல்லிருக்காருப்பா. அட அதத்தாங்க நானும் சொன்னேன். து, இதெல்லாம் திருந்தவே திருந்தாது. இவன் தாங்க விஜய். மனசுல பெரிய மன்மத நினைப்பு இருக்கு. டேய் என் ஆளு வருதுடா. எங்கடா? டேய் டக்கட பாக்காதறாங்க. ரைட் ஹேண்ட் சைடுல வருதுல, அதான் செம்ம லைன்டா. முந்தானத்து பூரா என் கூட தான்டா இருந்தா. உன் கூடனா? எல்லாம் அப்படிதான் மச்சான். என்னடா சொல்ற? பார்த்தா சிரிக்காம கூட போயிட்டு இருக்கா. இதெல்லாம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. என்னதான் ரகசியமா இருந்தாலும் லீக் ஆயிருதுல. நான் தான் உளறிட்டனோ. இவன் பேர் ஜீவா. வெறும் பில்டப் தாங்க. எனக்கு வேணும் சொன்ன கேளுங்க. எனக்கு மூடு வந்துருச்சு. ஒரு வாட்டி குடிச்சுக்கலாம் ப்ளீஸ். ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுங்க. மத்ததெல்லாம் நைட்ல பாத்துக்கலாம். நைட்டா? ஓகே. ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. நான் சீக்கிரம் ஆபீஸ்ல வந்துருவேன். நீ ரெடியா இருக்கணும். ஓகே 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 ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ அங்கிள். காலங்காத்தாலே கேரம் போர்டு விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு கூட ஆசை தான். ஆபீஸ்ல ஒண்ணு இருக்கே. ஓகே வரட்டா? பாய். போயிட்டாடா. ரெடி ஜோங்கடா. ஹேய் எங்கடா இருந்தீங்க? அவர் அப்படி போறாரு, நீங்க எப்படி வரீங்க? ஓகே காஃபி ஆர் டீ? காஃபி. காஃபி. ஓகே நான் போய் கொண்டு வரேன். ஓகே.
I always feel that somebody watching me. I always feel that somebody watching me. Okay, okay. I always feel that somebody watching me. I always feel that somebody. இங்க பாரு மச்சான் 50 சென்டையும் மைக்கேல் ஜாக்சனையும் செம மூட்ல இருக்கானுங்க. கொடுத்து வச்சவனுங்கடா. ஆமா நீ ஏன்டா மாமா டல் அடிக்கிற? பின்ன என்னடா எவ்வளோ ட்ரை பண்றேன், ஒரு ஃபிகர் கூட ஒர்க் அவுட் ஆகல. இதுக்கு போய் ஏன் மச்சான் ஃபீல் பண்ற? என் கூட பஸ்ல ஏறினாலும் ஏற மாட்டேங்கிற. அர்த்தம் பஸ்னா உனக்கு என்ன அவ்வளவு கேவலமா போச்சா? 4 பஸ் ஏறி டாவ் அடிச்சு பாடுறா, அப்ப தெரியும்டா உனக்கு அந்த கஷ்டம். மாப்ள இன்னைக்கு ஆட்ட ஆண்டி வீட்ல தான் அங்கிள் கிளம்பிட்டாரு. என்னடா வண்டி ஸ்லோ ஆகுது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நியூஸ் சொல்ல போறேன். இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன் சொல்லுங்க அங்கிள், அதை நீங்களே சொல்லுங்க அங்கிள். சொல்றேன். நம்ம மேரி இருக்காளே, மேரி, அவ கன்சீவ் ஆயிட்டா. இடிய தூக்கி போடுறானே. எப்படி? டேய் என்னடா சொல்றாரு இவரு? தெரியலடா, ஒரே குழப்பமா இருக்கு. உங்களுக்கு என்ன குழப்பம்? நான் தெளிவா தான் இருக்கேன். இப்போ என்னோட சந்தோஷத்தை உங்களோட சேர்ந்து நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அங்க என்ன பார்வை நண்பா? காருக்குள்ள பாட்டில் 2 ரெடியா இருக்குது. வாங்க போய் தாக்குவோம். அங்கிள் காலையிலே வா. சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு கால் நேரம் ஏதுப்பா? உள்ள இறங்குனதுக்கு அப்புறம் எல்லா நேரமும் ஒண்ணுதான். வாங்க ஏறுங்க கார்ல. அங்கிள் வண்டி எல்லாம் இங்கே இருக்கட்டும்பா. வாங்க கார்ல ஏறுங்க. வாங்க கமா. சரி வாங்க. குயிக். எடுத்துங்கப்பா. இப்போ நம்ம மேரி கன்சீவ் ஆனதை முன்னிட்டு அந்த சந்தோஷத்தை நாம ஷேர் பண்ணிக்க போறோம். குடிங்க. சியர்ஸ். எடுத்து குடிங்கப்பா. சியர்ஸ். எல்லாம் ஓகே தான். ஆனா மேரி ஆண்டிக்கு இது எப்படி மச்சி, எனக்கு ஒரு டவுட்டுடா. அங்கிள் காலையிலே வேலைக்கு போயிடுறாரு, நைட்டு லேட்டா தானே வர்றாரு. வாய போதுற. அவன் வாயை கொஞ்சம் ஓபன் பண்ணு. உள்ளார இருந்து என்ன வெளியே வருதுன்னு பாப்போம். அங்கிள், அவன் வாய கிளறா இருக்கு. ஏன் பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. பின்னாடியா? ஓ, நீ அத சொல்றியா? உங்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயத்தை ஒண்ணு சொல்றேன். எல்லாரும் கிட்ட வாங்க. எனக்கு பகல்ல மட்டும்தான் ஆபீஸ்ல வேலை, ராத்திரியில வீட்டுல வெடிய பஸ் அப்பா. இந்தமா சாப்பிடு. பாப்பா விஜய் வந்து உட்காரு. வாசனை மூக்க தொலைக்குது. கவிதா, இந்த மோப்பம் பிடிக்கிறதுல மனுஷால விட சிலதுக்கு பவர் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்கல்ல. நீ சாப்பிடு. சாம்பார் நல்லா இருக்கு. எப்படியோ நான் நன்றி உள்ளவங்கிறத ஒத்துக்கிட்டாரு. சும்மா இருங்க, புள்ள பசியோட வந்திருக்கு பாவம். ஆமாமா, கலெக்டர் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. சாப்பாடு போடு. டேய், சாப்பிடுறதுக்கு தான் தட்டு, தட்டுறதுக்கு இல்ல. இந்த வீட்ல வர எனக்கு மரியாதைங்கிறதே இல்ல.
ஏய் அங்க பாரு அம்மாவை எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியாது எனக்கு. விடுடி சாதம் நிறைய இருக்கு நான் தரேன். பைத்தியம். வர வர வீட்ல மதிக்க மாட்றாங்கடா. மதிப்பா எங்க வீட்ல சோத்துக்கு தாளம் தட்ட வேண்டியதா இருக்குதுடா. ஆமா, உழைக்கணும். உழைக்காம வெட்டியா ஊரை சுத்திட்டு இருந்தா அப்படிதான் மச்சி. அதுக்கு தான்டா நானும் ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ண நாயா போய் அலைஞ்சிட்டு இருக்கேன். அவன் உழைப்ப பத்தி பேசிட்டு இருக்கா, நீ என்னடா ஃபிகரை பத்தி பேசிட்டு இருக்க? ஹாய் ஜீவா. ஹாய் ஆண்டி. நேத்துல இருந்து ஆளே காணோம். நீங்க போங்க ஆண்டி, நான் பின்னாடியே வரேன். கண்டிப்பா வந்துரு. போங்க ஆண்டி. என்னடா மச்சி ரெண்டு பேரும் ஒரே அடி ஆட்டுறீங்க? அது ஒண்ணு இல்ல மச்சி, முந்தானத்தை தான் நம்ம கோட்டா முடிஞ்சது. என்னடா சொல்றான் இவன்? அதானே. ஏய் எனக்கும் செட் பண்ணி குடுறா. என்னது செட் பண்றதா? நான் உன் ஃப்ரெண்டுடா. அதனால தான் நான் கேக்குறேன். டேய் ஆமாண்டா, அவன் முடிஞ்சதும் எனக்குண்டா. அப்ப நானும். என்னடா சொல்றீங்க? அது ஃபேமிலி ஃபிகர்ரா மச்சி. ஃபேமிலி ஃபிகர்னா புருஷனை விட்டு உன்கிட்ட ஏன் வரணும்? நைஸ் क्वेश्चन. ஆண்டியை பொறுத்த வரைக்கும் தப்பு போனா கூட சிங்கிள் ஆளு தான் மச்சி. டேய் மச்சான், எப்படிடா மடக்கன? ஓகே சொல்றேன். முந்தா நாள் சாயந்தரம். வேண்டாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயமா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் செல்லம், நான் இருக்கேன். வா. அப்புறம் என்னடா மச்சி, வழக்கம் போலதான். டேய் எனக்கு ஆசையா இருக்குடா. டேய் இருடா இருடா, நாளைக்கு நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். டேய் அது வரைக்கும் தாங்காது, போடா. ஹலோ, நான் பாத்துக்கிறேன். மேடம், யார் நீ? எங்க அந்த பையன்? அவன் ஒரு நோஜா ஆண்டி, நான் தான் அனுப்பி விட்டேன். ஆமா, நீங்க? நான் வந்து பவன், ஜீவாவோட திக் ஃப்ரெண்ட் ஆண்டி. முந்தா நேத்து கூட. அவன் சுத்த வேஸ்ட். என்ன சொல்றீங்க? அன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா? என்னாச்சு இப்படி நடுங்குற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி. பயமா இருக்கா? இந்த ஷர்ட் என்ன பிராண்ட்? ஐயோ கூச்சமா இருக்கு ஆண்டி. கூச்சமா இருக்கா? வா, நான் பாத்துக்கிறேன். இல்ல ஆண்டி, வேணாம் ஆண்டி. ஆண்டி எனக்கு டைம் ஆச்சு ஆண்டி. வேணாம் ஆண்டி, நான் கிளம்புறேன். வேணாம் வேணாம் ஆண்டி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்ன விட்டுருங்க ஆண்டி. வேஸ்ட் பாய். கத்தி கதறி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா. எனக்கு ஒரே ஷேமா போயிடுச்சு. ஜீவா எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான், நான் அப்படி இல்ல. ஓகே பார்க்கலாம். கம். பார்க்கலாம். அத என்கிட்ட கொஞ்சம் கூட. இந்தாங்க ஆண்டி. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே? ஓ தாராளமா. என்ன புது இடமா இருக்குன்னு தயக்கமா இருக்கா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நோ 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 நோ, நான் எப்பவுமே போல்டான கேரக்டர், இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். வெரி குட். இந்த போல்ட்னஸ் தான் எனக்கு பிடிக்கும். வா. ஜீவா பாடா மச்சான். என்னடா மச்சி, போது தெளிஞ்சிச்சா? அதெல்லாம் நைட்டே தெளிஞ்சிருச்சு. அம்மா அந்த Dress சரி உட்காரு. வாங்கிட்டாம்மா. சரிம்மா, இந்த வாட்டி வாங்கி தரேன். பாத்தீங்களாம்மா இப்படி இடிக்கிற மாதிரி போறாங்கன்னு? இவங்களுக்கெல்லாம் கால் கட்டு போட்டதா சரி வரும். இல்லன்னா இப்படிதான் அவுத்து விட்ட காலங்களாட்டம் முட்டி மோதிட்டு திரிவானுங்க. My, she's my wife. Hey, தம்பி, இப்படி உட்கார்றா. ஏய், இப்படி உட்கார்றா. எதுக்குப்பா எங்க உட்கார சொல்றேன்? ரொம்ப அழுக்கா இருந்தது, அதான் உன்னை வச்சு தொடச்சேன். நான் தானே கிடைச்சேன். ரொம்ப பேசாத, டீ வாங்கி குடி. ஏய், என்னடா அது? டீ. டீ தீந்து போய் 1/2 மணி நேரம் ஆச்சுடா. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்பு. எங்கடா போறது? எக்கேடு கட்டு போ. கேட்ச் இட். தம்பி. என்ன தம்பியா? உனக்கு இந்த மரியாதையா ஜாஸ்திடா. சூப்பரா பைனாப்பிள் ஜூஸ் ஒன்னு போடு. டீ கிடையாது. உன் கடையில பைனாப்பிள் ஜூஸ் ஒண்ணுதான், பாவக்காய் ஜூஸ் ஒண்ணுதான், டீயும் ஒண்ணுதான். போடுறா. டெவலப் ஆகுங்கடா. டெவலப் ஆகுங்கடா. ராத்திரி அம்மா தூக்கம் போச்சனே அம்மா. காலங்காத்தாலேயே மொட்டை மூட கிளப்பி விடுறானே. தூக்கம் மொட்டை ஒரு 555 சிகரெட் எடு. நேத்து வரைக்கும் ஒரு துண்டு வீடிக்கு ஒலி கிடையாது. 555 பாக்கெட். பிறக்கும் போது நீ கூட தான் அம்மனை கட்டியோட பிறந்த. இப்ப ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேல்ல. டேய், உன் கடையில இருக்கிற பீடியை தான் நான் ஸ்டைலா 555 சொன்னேன். பாரு, என்னடா இது?
என்ன இது உடைஞ்சு போன சேரு, கழுவாத டேபிள், எச்ச கிளாஸ், என்ன பேச்சு உனக்கு? எடு. ரொம்ப மோசமாயிராளே. என்ன பத்த உனக்கு தெரியாத. நான் கேட்ட ட்ரிபிள் 5 தர முடியுமா முடியாதா? நம்ம சீன் இங்க தான்டா இருக்கான். ஆமாடா. நடக்கிறது வேற. மாமா. Hi you guys. Just a minute. Hi. மொட்டை நீ போய் ட்ரிபிள் 5 சிகரெட் எடுத்துட்டு வா. பைசா பசங்க தருவாங்க. ஓசிரு சாப்பிடுறதுக்கு இவ்வளவு டைலா? எடுத்துட்டு வாடா. Hi friends, what's the matter? மாமா, இன்னைக்கு உனக்கு பயங்கர லக் அடிச்சிருக்குடா. Luck? You mean for me? What? ஒரு நிமிஷம் கிட்ட வாயே. என்ன? இவ்வளவு கிட்டலடா. இப்போ ஓகேவா? ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு, புது படம். ரஜினி நடிச்ச எந்திரன் படமா? இல்ல, மந்திரம் தந்திரம் நிறைஞ்ச குஜால் படம். குஜால் படம்னா? அந்த படம் தான் மாமா. பார்க்கலாமா? யார பார்த்து குஜால் படம் பார்க்க வரியான்னு கூப்பிட்டீங்க அப்படின்னு நான் கோவப்படுவேன்னு பாத்தீங்கன்னா அதான் இல்ல. ஏன்னா எனக்கும் குஜால் படம் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா எப்படி பாக்குறது? உங்க வீட்டுல பார்க்கலாமா? மாமே, எங்க அப்பா இருக்காருடா. பேசாம உங்க அப்பாவை போட்டு தள்ளிடு. அட இவன் ஒருத்தன். இந்த பிரச்சனைக்கு உங்க அப்பாவை போட்டு தள்ளுற வரைக்கும் போக கூடாது. என்ன பண்ணலாம்? இவங்க வீடு வேண்டாம், எங்க வீட்டுல பார்க்கலாம். ஆனா ஓனருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க, அவன் என்ன வீட்டை விட்டே காலி பண்ணிடுவானே. என்ன பண்ணலாம்? மாமா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத மாமே. உனக்கு ஒண்ணுன்னா நாங்க எல்லாம் உயிரை கூட கொடுப்போம். தட்ஸ் குட். கேஸ்ல கொண்டா. இங்க பார், எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் வரணும். ஓகே? டன் டன். ஏய், பைனாப்பிள் டீ கேன்சல்ரா. எங்கடா வந்த? மாமா, பொறுக்க முடியல மாமா. எது அடக்க முடியல மச்சான். அட அங்க முடியல மச்சான். ஏய், என்னடா இப்படி படுத்துறீங்க? இன்னும் அரேஞ்ச்மென்ட்ஸே பண்ணலடா. என்னடா? ஐயோ, ஓனருக்கு வேற போங்கடா, போய் ரூம்ல உட்காருங்கடா. ஐயோ, எப்படி நம்மள தொங்கல்ல விட்டுருவாங்க போல இருக்கே. அம்மா, நான் என்ன பண்ணுவேன்? தம்பி தம்பி. ஏய், நீ எங்கடா இங்க வந்த? சரியில்ல தம்பி. கடவுளே வந்த தம்பி. கதையை மூட்டு வந்தியா? என்ன கொழுப்பு உனக்கு? நான் கதவை மூணு நவரு 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 போடா. எப்படி மாமா இதெல்லாம்? பார்த்தா தெரியலடா, இதுக்கெல்லாம் கோனா நோட்ஸாடா போட முடியும். கொஞ்சம் சத்தம் போடாம பாருடா. என்னடா எழுத்தெல்லாம் ஓடுது? இப்ப இது ரொம்ப முக்கியமா? டிஸ்டர்ப் பண்ணாம பாருடா. ஏய், என்ன மாமா முடிச்சிட்டான்? அவ்வளவுதான்டா. இதெல்லாம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் நடக்கிற கதையா? பொழப்பு கிழிஞ்சிரும். கவலைப்படாத, அடுத்த ஜோடி வரும். மாமே, கதவு தட்டுறாங்கடா. கதவை தட்டிட்டு தான்டா உள்ள வருவாங்க. டேய், அங்க தட்டடா, போ. வீட்டுக்கு கதவு தட்டுறாங்கடா. கம்முன்னு இருங்கடா, பாக்க விடுங்கடா. டேய் வாடா வெளிய டேய். டேய், அங்கதான்டா ஓனர் போல இருக்குடா. எது? ஐயோ, டேய் ரிமோட் எங்கடா? டேய் தரங்கடா. உள்ள என்னடா பண்றீங்க? சார் ஹவுஸ் ஓனர் உள்ள நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சும்மா ஜாலியா இது மட்டும் அது நீ சொல்ல வேண்டாம், ஊரு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னது மொட்டை? இதெல்லாம் உன் வேலை தானா? ஆமா, நீ படம் பார்க்க விடல. நான் உங்க வீட்டு கலெக்ஷன் எடுத்து ஊரு ஜனமுக்கே காட்டா. ஊருக்கே காட்டிட்டியா? ஆமா, நீ கதை முடிச்சு இங்க கதையை நான் முடிச்சிட்டேன். அட பாவி, கவுத்துட்டியேடா. ஹவுஸ் ஓனர், என்ன நடந்ததுன்னா இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்டா. நீ நல்லவன் நினைச்சு என் பொண்ணை குடுக்கலாம் நினைச்ச, நீ இந்த மாதிரி பண்ணிட்டியாடா. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னன்றத பார்க்க வேண்டாமா? அது படம் இல்ல, பாடம். கொஞ்சம் அமைதி. டேய், காப்பாத்துறேன்னு சொன்னியாடா, அப்படி மல்கோவா மாமனமா நின்னுட்டு இருக்கடா, சொல்லேன்டா. ஐயோ, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. டேய் சொல்றா, டேய் எனக்கு ஒண்ணும் தெரியாது அங்கிள். எங்கடா உனக்கு ஒண்ணும் தெரியாது? என்ன மாமா, பொட்டி படிக்கோட எங்க கிளம்பிட்ட? ஊருக்கா?
மாம எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் தனி ஸ்டைல்டா உனக்கு. என்ன லுக்கு. ஏய் இவனை விடுறா, அங்க பாரு ஃபிகருங்க போகுது. ஆஹா வா போலாம். வாடா மச்சான். த்ரிபுல் பை கேட்டுச்சு, இதான் த்ரிபுல் பை. அவ சூப்பர் சூப்பர் ஃபிகரா மடிச்சிட்டு போறான். நம்மளால சப்ப ஃபிகரை மடிக்க முடியல பாத்தியா? இந்த மாசம் 15ஆம் தேதிக்குள்ள நான் ஒரு ஃபிகரை மடிக்கல, நான் படிச்ச படிப்புக்கு அர்த்தம் இல்ல. எப்ப பாரு இதே தான்டா இவனுக்கு. டேய் அவ வரடா. அவ ஆஹா இந்த ஃபிகரா. டேய் நீ எதுக்கு கவலைப்படாதடா, நான் இருக்கேன். போடா. என்னடா அவளை பார்த்து இப்படி ஓடுறான்? ஹலோ ப்ளூ ட்ரெஸ், ஹவ் ஆர் யூ? ஓ தேங்க் யூ. விஜய் எங்கடா ஆளே காணோம்? அந்த பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டானா என்ன? தெரியலையேடா. எங்க போயிருப்பான்? டேய் என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க? அந்த பொண்ணுக்கு எனக்கு லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. அடப்பாவி, இது தெரிஞ்ச நானே ட்ரை பண்ணிருப்பேனே. ஏய் என்ன விளையாடுறீங்களா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ட்ரீட் தான். ஏய் போடுறது நான் ஆட்டத்தை சொன்னேன். தலைகீழா தெரியுதாடா, ஆனாலும் என் மனசு கட்டிங் கேட்க தடுக்குதாடா. போடாங்க காமக்கா தலைகீழா தெரியுதாடா, ஆனாலும் என் மனசு கட்டிங் கேட்க தடுக்குதாடா. கஸ்மாத்து பக்கம் போனாலே தன்னால கிக்கு ஏறுதே, சிக்கன்னு பேரை கேட்டாலே வெங்கொன்னு போட தோணுதே. பிபிய பார்த்ததும் பிபி ஏறுதே, பரவசமாக மனசு ஆகுதே. பிபிய பார்த்ததும் பிபியும் ஏறுதே, பரவசமாக மனசு ஆகுதே. சோடா வேணா வேணா, ராவா போதும் தாடா. சோடா வேணா வேணா, ராவா போதும் தாடா. போடாங்க காமக்கா தலைகீழா தெரியுதாடா, ஆனாலும் என் மனசு கட்டிங் கேட்க தவிக்குதாடா. டேய் தம்பி எந்திரா, அவன் எழுந்திருக்க மாட்டான்டா. ராத்திரியில் சத்தியம் நாம் பண்ணி தூங்குவோம், காலையில கடற்கிறக்கும் முன்னே போடுவோம். தண்ணி போட்ட உண்மையத்தான் நாங்க பேசுவோம், தலைக்கறியும் வறுத்த மீனும் வாங்கி தின்னுவோம். பாக்கெட்டு லிக்கரு ஆந்திரா டக்கரு, போட்டதும் இடுப்புல தான் நிக்கரோட நிக்கரு. சோடா வேணா வேணா, நாமே போதும் தாடா. சோடா வேணா வேணா, நாமே போதும் தாடா. போடாங்க காமக்கா தலைகீழா தெரியுதாடா, ஆனாலும் என் மனசு கட்டிங் கேட்டு தவிக்குதாடா. போடாங்க காமக்கா தலைகீழா தெரியுதாடா,
ஆனாலும் என் மனசு கட்டிங் கேட்டு தடுக்குதாடா ஃபிகர் மடிஞ்சு புட்டா பியாரு பாட்டிதான் அல்வா கொடுத்து புட்டா தேவதாசு தான் வாட்டர் ஊத்துக்கிட்ட கானா பாட்டிதான் தானா பாட்டு வரும் கண்ண தாசனா எம்சி சரக்குடா கமல போக்குண்டா குருகா ஒண்ணு போதும் தூள் கலப்புடா சோடா வேணாம் வேணாம் ராமா போதும் தாடா சோடா வேணாம் வேணாம் ராமா போதும் தாடா சோடா வேணாம் வேணாம் ராமா போதும் தாடா ஆமாண்டா மச்சி சோடா வேணாம் வேணாம் ராமா போதும் தாடா தாடா தம்பி கொண்டுட்டான் போல இருக்கு. கத்தால கண்ணால குத்தாத டேய் மச்சி உங்க அம்மா அப்பா வெளியில நிக்கிறாங்கடா. ஏன் எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதா இருந்தாலும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இவர் பார்த்து கிழிச்சார். என்ன பிரச்சனை நான் கேக்குறேன். நீதான்டா எங்களுக்கு பிரச்சனை. ஏன்டா ஏன்டா இப்படி எங்க மானத்தை வாங்கிட்டு இருக்க? உனக்காக உங்க அப்பா கிட்ட நான் இன்னும் எவ்வளவு தான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும் சொல்லு? என்னம்மா? என்னம்மா? நீயும் உதவாக்கிற ஃப்ரெண்ட்ஸும் குடிச்சிட்டு ஒரு பொண்ணுகிட்ட போய் கலட்டா பண்ணிருக்கீங்க. போலீஸ் வீடு தேடி வருது. தேவையானதெல்லாம் போலீஸா? நாங்க ஒண்ணு கையெல்லாம் புடிச்சு இழுக்கலையே. கையை வேற பிடிச்சு இருக்குமா? ஏன்டா சிரிக்கிறீங்க? வெக்கமா இல்ல உங்களுக்கு? உங்க வீட்டுக்கு போலீஸ் போயிருக்கடா. நான் சொல்றதை கேளுங்க. இவனை அழைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த விவரத்தை சொல்லுங்க. போங்க. ஏய், நீ பேசாத. போடா. போங்க. சரி வாங்கடா. மச்சான், என்னடா பண்றது? ஒரு கோட் ரெடி பண்றேன். கோட்டா? அதுல தானே இருக்குது மேட்ரு. யோ வெளியா? யோ நீ வீரமான ஆம்பளையா இருந்தா மோதி பாரு. இருங்க என்னப்பா கூச்சல்? ஏய், நாங்க யாருன்னு தெரியணும்னா எங்க ஏரியாக்கு வந்து கேட்டு பாரியா. நாங்க யாரும் கேட்டாம இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். கேளு வாயா. யோ பெருசா என்ன எங்க கிட்டே மோதுறியா? டேய் என்ன ஜனடா பேச்சு? முதல்ல போன வர சொல்லியா? ஏய் நீ என்ன பெரிய ஐஸ்வர்யா ராயா? உன்ன என்ன கட்டி முடிச்சனா இல்ல கிஸ் அடிச்சனா? ஏய் உன்ன நாங்க ரேப் பண்ணுமா? இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல. ஒழுங்கா போயிடுங்கடா. நான் மிரட்டறியா சுட்ட? நாங்க யாருன்னு தெரியும்ல. நான் யாருங்க முதல்ல போட பாருங்கடா. யாரு நீ? ஏ பன்னீர் செல்வம் ஐஜி. கண்ட பொம்முலங்கிட்ட காசு பணம் இழந்து கடை காலேச்சிரா. இதுக்கு மேல பொம்முலும் பக்கமே போக கூடாதுடா சுவாமி. கல்யாணம் கட்டிட்டு ஓடி போலாமா? ஓடி போய் கல்யாணம் கட்டிட்டு என்னம்மா பண்ணு? என்ன துட்டு இருக்கா? இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும். நாளைக்கு தரா. எல்லாம் இந்த பசங்களால வந்துச்சு. யோ மொட்டை, சும்மா தானே உட்கார்ந்திருக்க, அந்த பால் எடுத்து போடியா. துட்டு தரையா? தரோம் போடியா. அண்ணா
அண்ணா அண்ணா எங்களையும் விளையாட்டுல சேர்த்துக்கோங்கண்ணா. பால் சைஸ்ல இருந்துட்டு கிரிக்கெட் ஆட வரீங்களா? போங்கடா அந்த பக்கம். பாலாவது பொறுக்கி போடுறோம்ண்ணா. இப்பதான் மொட்டைன்னு சேர்த்திருக்கோம், ஒண்ணும் தேவையில்லை, போங்க. அங்கிள் அங்கிள் ஒரு பெரிய பணக்கார பை மாதிரி இருக்கே, ஒரு அம்முக்கலாமா? என்னண்ணா அண்ணா இது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதுதான். அங்கிள் என்னையும் இந்த விளையாட்டுல சேர்த்து விடுங்களேன். சேர்த்து விடலாம், நிறைய பணம் ஆகுமே. எவ்வளவு அங்கிள் ஆகும்? உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? என்கிட்ட இவ்வளவு இருக்கு அங்கிள். போதும் போதும் போதும், நீ வா ராஜா, நான் சேர்த்து விடுறேன். நீ வா ராஜா, நான் சேர்த்து விடுறேன். வா வா வா. ஏய் நிப்பாட்டுங்கடா, நிப்பாட்ட. ஏய் நிப்பாட்டு. அட செக், இந்த மொட்டையோட அளவு தாங்க முடியலையா? எதுக்கே நிறுத்துன? இப்ப எதுக்கே நிறுத்தணும்? இவரு யார தெரியுமா? என்னோட அண்ணா. அண்ணா மேல அவரை மரியாதை வச்சுக்கிற. அண்ணா யாருன்னு தெரிஞ்சா நீ விடே மாட்டா. யோ மொட்டை, என்னைய சொல்ற? போய் அந்த பக்கம். அண்ணே போலாம் வா. அண்ணாக்கு அழகான ஒரு அக்கா இருக்குதானே, நான் எதுக்கு சொல்லணும்? நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லி நாங்க கேட்கலனா எங்களுக்கு கிரிக்கெட் ஆடுறதுக்கு தகுதி இல்லாம போயிடும். மச்சான், இனி எப்பவுமே நீதான் பேட்டிங். இன்னைக்கு பெரிய அமௌண்ட் கொடுக்கணும். கொடுத்துறோம். சிக்ஸர். 5 10 15 20. அங்கிள் என்னடா? எங்களையும் இந்த ஆட்டத்துல சேர்த்து விடுங்க அங்கிள். பணம் இருக்கா? இல்லையே. சரி விடு, உங்க அக்கா இருக்கா? ஏய் உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த குண்டனுக்கு ஏன் தெரியுமா இவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்க? ஏன்னா அவனுக்கு ஒரு அக்கா இருக்குது. சார் அங்கிள், என்னாச்சு? டல்லா இருக்கீங்க? சொல்லுங்க அங்கிள். ஒண்ணுமில்லடா. தைரியமா சொல்லுங்க அங்கிள். நம்ம மேரி இல்ல, மேரி. ஆமா, அவளுக்கு அபாசம் ஆயிருச்சு. அங்கிள், உங்க துக்கத்தை நாங்க ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். ஏய் ஆமாண்டா, இன்னைக்கு சரக்கு அடிச்சே ஆகணும்டா. கண்டிப்பா. இந்த நேரத்துலயா? துக்கத்தை பகந்துக்கு ஏது எங்கள் கால நேரம். சரக்கு உள்ள போனா எல்லாம் ஒரே நேரம் தான். இந்த டயலாக் இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். எல்லாம் உங்க டயலாக் தான். சரி சரி, வண்டியில ஏறுங்க. காரு. ஆடா அதை விடுங்க, முதல்ல வண்டியில வந்து ஏறுங்க. சரி. இப்ப மேரி ஆண்டிக்கு அபார்ஷன் ஆனதை முன்னிட்டு அங்கிளோட சோகத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து ஷேர் பண்ணிக்க போறோம். எடுத்துங்க எல்லாரும். எடுங்க அங்கிள். குடிங்க அங்கிள். எடுத்துக்கோங்க, நாங்க இருக்கோம். சாப்பிடுங்க அங்கிள். கமான், எடுத்துங்க. அங்கிள், களைஞ்சு போச்சேன்னு கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். நீங்க இருக்கீங்கிற ஒரே தைரியத்துலதான் நான் மேரிய பத்தி கவலைப்படுறதே இல்ல. அதான் தெரியுமே அங்கிள், நீங்க அந்த பக்கம் போன வாய மூடுறா. ஏன் வாய மூட சொல்ற? வாய துறக்க சொல்லு. உள்ளார இருந்து என்ன வெளியே வருதுன்னு பாப்போம். என்னடா இது? காலையில கூட்டு வந்தீங்க, ராத்திரி ஆயிடுச்சுடா. ராத்திரி என்ன கூட்டிட்டு வந்தானு விட்டுட்டு போறானுங்க? இந்த பாட்டில பார்த்தா மேரிய பார்க்குற மாதிரியே இருக்குது.
நல்லா சாப்பிடுப்பா. பொரியல் கொண்டு சரிம்மா வரேன். சாப்பிடுறேன். சந்தோஷ், சாப்பிடாம என்னம்மா கொள்ளாம எங்க போற? போகும்போதே ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன். ஒர்க் அவுட் ஆகட்டும், வந்து சொல்றேன். என்ன முக்கியமான வேலை உனக்கு? மாமா 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 ஏமா 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 மாமா 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 ஏமா 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 கிட்டு போல பெண் இருக்க முத்தமிட நான் இருக்க எட்டி எட்டி நீயும் இங்கு ஓடலாமா கிட்டு போல பெண் இருக்க முத்தமிட நான் இருக்க நீயும் இங்கு ஓடலாமா கை பட்டவுடன் மேல கை. எப்ப பார்த்தாலும் இந்த பழைய பாட்டை பாடுறிய, புதுசா ஏதாவது எடுத்து விடு. என்ன பாட்டு பாடுறது? பொண்ணுங்களை பத்தி பாடுங்க தலைவா. பொண்ணுங்களை பத்தியா? சிமிக்கு கொடுக்கும் கண்ணு சோக்கா நாதம் சத்தந்து மடக்கிடுவே நேக்கா. போடே பாப்பா பசரு கள்ளி ஆள சுகம்சா டேக்கா கொடுக்கதம்மா பண்ணலாமா ஜல்சா டேக்கா கொடுக்கதம்மா பண்ணலாமா ஜல்சா. பாப்பா பசரு கள்ளி ஆள சுகம்சா டேக்கா கொடுக்கதம்மா பண்ணலாமா ஜல்சா டேக்கா கொடுக்கதம்மா பண்ணலாமா ஜல்சா. நாளி விட்ட மாலு அவ மாட்டிக்கின்னா டீலு நாளி விட்ட மாலு அவ மாட்டிக்கின்னா டீலு. பாப்பா 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 பசரு கள்ளி. கட்டடிச்சு சைட் அடிச்ச மாட்டிக்கினாரிட்டா கட்டடிச்சு சைட் அடிச்ச மாட்டிக்கினாரிட்டா. அவ வழிஞ்சி வழிஞ்சி பேசும்போது காட்சி தந்தா போயிட்டா. அவளை நினைச்சு மனசுக்குள்ளே கோயில் கட்டின வைட்டா அவளை நினைச்சு மனசுக்குள்ளே கோவில் கட்டின வைட்டா. என் துட்டை எல்லாம் கரைச்சி புட்டு டாட்டா காட்டி போயிட்டா என் துட்டை எல்லாம் கரைச்சி புட்டு டாட்டா காட்டி போயிட்டா. நாளி விட்ட மாலு அவ மாட்டிக்கின்னா டீலு நாளி விட்ட மாலு அவ மாட்டிக்கின்னா டீலு. பாப்பா 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 பசரு கள்ளி. மாடப்புறா போல நீய பறந்திடாத பாமா மாடப்புறா போல நீய பறந்திடாத பாமா. இந்த வேட்டக்கார பாட்டு புட்டா சுட்டுடுவேன் தாமா. தொட்டா சிலிங்கி போல நீய சிலுத்து காட்டலாமா தொட்டா சிலிங்கி போல நீய சிலுத்து காட்டலாமா. அந்த ஈசியாரு ரோட்டு மேல பேசி பழகலாமா அந்த ஈசியாரு ரோட்டு மேல பேசி பழகலாமா. அள்ளி விட்ட மாலு அவ மாட்டிக்கின்னா டீலே. பாப்பா பசரு கள்ளி ஆள சுகம்சா டேக்கா கொடுக்கதம்மா பண்ணலாமா ஜல்சா டேக்கா கொடுக்கதம்மா பண்ணலாமா ஜல்சா. பாப்பா பசரு கள்ளி ஆள சுகம்சா டேக்கா கொடுக்கதம்மா பண்ணலாமா ஜல்சா டேக்கா கொடுக்கதம்மா பண்ணலாமா ஜல்சா. நான் அள்ளி விட்ட மாலு அவ மாட்டிக்கின்னா டீலு நான் அள்ளி அள்ளி விட்ட மாலு அவ மாட்டிக்கின்னா டீலு. பாப்பா 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 பசரு கள்ளி. ஹாய் ஆண்டி. உட்கார் சந்தோஷ். சந்தோஷ், என்ன விஷயம்? உங்களுக்காக ஒரு அழகான ஆல்பம் கொண்டு வந்திருக்கேன். போட்டோ ஆல்பமா? ஆமா. எங்க காட்டு.
புள்ளையார் வெரி நைஸ் போட்டோ. சந்தோஷ் நீ ரொம்ப நல்லவன். உன் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஒரு மாதிரி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி. நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் சூழ்நிலையை பொறுத்துதான். நான் கூட இப்ப உனக்கு கெட்டவனா மாறலாம் இல்லையா? நீ கெட்டவனாக முடியாது. தனியா உன் கூட ஒரு நாள் இருக்க சொன்னாலும் நான் இருப்பேன். எனக்கு உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. யாரையும் அப்படி நம்பிடாதீங்க ஆண்டி. என்ன பொறுத்த வரைக்கும் நீ வேற அவங்க வேற. சரி சரி அங்கிள் வர டைம் ஆச்சு. நான் சமையல் பண்ணணும். சரி. இந்த ஆல்பம் இங்க இருக்கட்டும். நான் அப்புறமா பாத்துக்கிறேன். ஓகே ஆண்டி. ஓகே. வரேன் ஆண்டி. வந்த நேரமே சரியில்லை. என்ன இவ ஆல்பத்தை எடுத்துட்டு போயிட்டா? என்ன இருக்கும்? மாப்ள பொண்ணுங்கனாலே ஒரு தனி கிக்கு தான் மாப்ள. உனக்கு என்னடா? எனக்கு ஒண்ணு கூட சிக்க மாட்டேங்குது. மச்சி ஆரம்பிச்சிட்டானுங்கடா. யார் இவனுங்களா? சும்மா பேசிக்கிட்டே இருப்பானுங்க மச்சி. நம்மள மாதிரி தூக்கணுமா அமுக்கணுமான்னு இருக்கணும். என்னென்னமோ பேசுறானுங்க. நானும் ஒரு ஃபிகர் அமுக்கணும் தான் நினைக்கிறேன். முடியலையே. டேய் மாப்ள அங்க போறா. இவ்வளவு அழகா இருக்காளே, இவளை எப்படியாவது தட்டி ஆகணும். வாழ்ந்தா இவ கூட தான் வாழணும். பொண்ணுங்களை பத்தி உல்டாவா பில்டப் பண்ணதை விட்டுட்டு நிஜமாவே இவ்வளவு பிக்கப் பண்ணிட வேண்டியதான். என்ன ஃபிகர், இது வரைக்கும் நான் இப்படி பார்த்ததே இல்ல. எல்லாருமே பாக்குறானுங்க, பிடிக்காத மாதிரி நடிச்சிட வேண்டியதான். இவளை பத்தி சீப்பா ஏதாவது எடுத்து விட்டு இவனை கட் பண்ணி விட்டுற வேண்டியதான். இவனுங்களுக்கு தெரியாம தனியா ரூட்டை போட்டு மடைக்கிற வேண்டியதுதான். தனி ரூட் போட்டு தட்டிட வேண்டியதான். ஏய் அட்டு ஃபிகர் மச்சி, போன வாரம் பார்த்தேன்னு சொன்ன பத்தியா மாலா, அவ கால் பங்கு வருவாளா? ஏய் இங்க 4 பசங்க நிக்கிறது கூட தெரியாம உரசிட்டு போறா பொண்ணாடா அவ. இவ என்னடா மச்சி, இவளை விட சூப்பர் ஃபிகரை சும்மா மடிச்சு போட்டு தூக்கி இருக்கேன்டா மச்சி. இவன மாதிரி சொல்லு பாத்தியா நானு? சும்மா பொத்துடி. நானும் இவ்வளவு மாதிரி 1008 கிராக்கி பாத்துருக்கிறேன். என்னங்கடா? ஒண்ணு இல்லையா? அது யாரு தெரியுமில்ல? என்னோட ஆளு, என் முறை பொண்ணு. ஜாக்கிரதை. முடியலடா மச்சான். ஹாய் விஜய். ஹாய்டா மாமா, எப்படிடா இருக்க? நான் ஃபைன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க மச்சான். எங்க கிளம்பிட்ட? யாருக்கு தெரியும்? பீச்சுக்கு தான் மாமா. பீச்சுக்கா? ஆமா. வர்ற பஸ்ல போலாமா? என்ன காலியாவே போகுது. இதுல பொம்பளாம்பளன்னு வேற பிரிச்சு வச்சிருக்காங்களே. நீ கிளம்புற மாதிரி தெரியல. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி மாமா. இது நம்ம ஃபிகர் ஆச்சே, மடக்கிற வேண்டியதா. சொல்லும் போது ஆமாண்டி. எனக்கு அப்போவே தெரியும். இவன் வேற. எவன்டா அவன்? அவனா நீ? இங்கேயும் வந்துட்டியா? எந்திரா பொறுக்கி. என் மேல கை வச்சில, நான் யாருங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்டுறேன். போட.
கவனிச்சியா? அவன் நம்ம பின்னாடியே வராண்டி. அடி வாங்கினானே அவன் தான். அவன் உனக்கு யாருன்னு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? நானே இப்பதான் பாக்குறேன். டேய் என்ன பண்ணலாம்? அவன் தான் பிடிக்கிறா. ஓய் எங்கடா ஓடுறா? நில்லுடா. ஓய் நில்லுடா. ஓய் ஆஹா தனியா தான் இருக்கா. காதல சொல்றதுக்கு தான் சரியான சான்ஸ். நைஸா போய் சைஸா சொல்லிட வேண்டியதுதான். ஹாய் வாடி வா வா. எப்பவுமே லேட்டா தான் வருவ. ஐயோ யோ முதல்ல ஒரு ஜிப்ப போடியா. இது ஜிப்பு பாத்தியாச்சே. இங்க ஆமா நேத்து உங்க அம்மாக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் வாங்கிட்டு போனியே, நல்லா தூங்குனாங்களா? அதை ஏண்டி கேக்குற? ஸ்லீப்பிங் டேப்லெட்ட போட மறந்துட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கே. என்ன செய்யறது? காதல எப்படியாவது சொல்லி ஆகணுமே. ஆமா அந்த ஜிப்பு மேட்டர் இன்னும் ஞாபகம் வச்சுக்க போறா. டேய் சந்தோஷ், இந்த பயம் தானே உனக்கு குழப்பறது. லவ் பண்றதுக்கு தைரியம் தானே வேணும். இப்பவே போற ஸ்ட்ரைட்டா சொல்றேன். ஏய் என்னடி இதெல்லாம் அரையும் கரையுமா போகுதுங்க? இதெல்லாம் என்னடி? அன்னைக்கு ஒருத்தன் கோயில்ல ஜிப்பே போடாம வந்துட்டா தெரியுமா? இனி எப்போதான் சான்ஸ் கிடைக்க போகுதோ. ஜீவா, கடவுள் கண்ணை திறந்துட்டாரா? ஏய் நீ நீ யார் மேன்? இங்க என்ன பண்ற? கம்னருங்க, கிழிஞ்சிர போகுது. இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தான் தெரியும். டீலா?
இதையும் எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தான் தெரியும். என்ன அழகு. ச்சே, இதுக்கெல்லாம் லக்கு வேணும்டா. லக்கா? என்ன சொல்றீங்க நீங்க? ஏங்க பார்த்து ஓட்டக்கூடாதுங்க, நல்லா மாட்டிக்கிச்சுங்க. விடுங்க, நானே எடுத்துக்கிறேன். ஆ? இல்லைங்க, நானே எடுத்து விடுறேன், இருங்க. எடுத்தாச்சுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்? இது என் கடமைங்க. கடமையா? ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல உதவுறது என் கடமை. ஓகே, தேங்க்ஸ், பை. ஜீவா, இந்த பொண்ணு மட்டும் உனக்கு கிடைச்சிட்டா உன் வாழ்க்கை எங்கேயோ போயிடும்டா. ஏன் நீ நின்னுட்ட? இல்ல, நீ போ, நான் திவ்யாவோட வரேன். ஓகே டி, பை. பை. ஆஹா, எப்படியாவது மடக்கிட வேண்டியதான். எப்படி பாக்குறான் பாரு. ஹாய், என் பேரு பவன். உங்க பேரு? ஏன் கேக்குறீங்க? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கலாம் தான் கேக்குறேன். தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? ஒரு பழக்கம் ஏற்படும் இல்லையா? எதுக்கு பழகணும்? அது எப்படிங்க இப்பவே சொல்ல முடியும்? பழகும் போது தானா தெரிஞ்சுப்பீங்க. சும்மா சுத்தாதீங்க. இப்ப என்னதான் வேணும்? ஆஹா, இந்த போல்டான கேரக்டர் தாங்க எனக்கு தேவை. அதாங்க எனக்கு பிடிக்கும். ஏன்னா நானும் உங்களை மாதிரி போல்டான கேரக்டர் தான். மிஸ்டர், என்ன விளையாடுறீங்களா? நீங்களா வந்தீங்க, என்னென்னவோ பேசுறீங்க? நீங்க உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது உளறல் இல்லைன்னு தெரிஞ்சுப்பீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, முதல்ல என்ன ஆளை விடு சாமி. ஆளை விடுறதா? பிடிக்கிறதுக்கு தானங்க இப்படி சுத்திக்கிட்டு இருக்கேன். ஷட் அப், தேவையில்லாம பேசாத. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணனும் தெரியாது? ஏய், என்னடி ஆச்சு? எங்கடி போன? சாரிடி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கழுத்து அறுக்குறான் இவன். இதுங்களா ஏதாவது கிடைக்குமானே இப்படிதான் நூல் விட்டு பாக்குங்க. நீ வா, நம்ம போலாம். இது நூல் இல்ல, தூண்டில். பாத்துக்கிறேன். போ போ, என்கிட்ட சிக்காமலா போயிடுவ. டேய், இது யாருன்னு தெரியுதாடா? அன்னைக்கு பார்த்துமே அட்டு ஃபிகர் அதான்டா. ஆமாண்டா, இதுக்கு போயடா அந்த மொட்டை எவ்வளவு பில்டப் கொடுத்தா? அவனை 2ல 1 பாத்துறணும்டா. சரி சரி, வாங்கடா கிளம்பலாம். இவள பார்த்தா நமக்கு தான் அசிங்கம். வாங்க வாங்க. மச்சி, படத்துக்கு போவோமாடா? இப்பெல்லாம் தியேட்டர்ல நாம பாக்குற மாதிரியே படம் போடுறதுலடா. அவன் கருத்து சொல்லியே கழுத்த இருக்கிறானு. ஆமாண்டா, உனக்கு எல்லா படமும் கிளாமரா போடுவாங்க. என்னடா மச்சான், பெரிய சயின்டிஸ்ட் ரேஞ்சுக்கு திங்க் பண்ணிட்டு வர்ற? சொல்ல முடியாதுடா மச்சான், பையன் புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிடுவான். டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட மீட் பண்ணலாம்னு இருக்கேன். சரி, நீங்க கிளம்புங்கடா, நான் வரேன். யாரு அது? நம்மள விட அப்படி யாரா முக்கியமான ஃப்ரெண்டு? அப்ப 1000 ரூபாய் கொடு. மொட்டை 1000 ரூபாய்னா 5000 ரூபாய் தரேன். அந்த பொண்ணுடைய டீடைல்ஸ் மட்டும் எனக்கு கொடு. சரி ஏடி. சரி, இந்த 500 ரூபாய் வச்சுக்கோ. பொண்ணு எனக்கு ஒர்க் அவுட் ஆனோன்னு பேலன்ஸ் வாங்கிக்க. ஒரு புல்லு எம்சி, ஒரு 5 555 பேக்கேஜ். யோ, முதல்ல எனக்கு வழி சொல்லியா? அவசரப்படாதயா, அந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. நல்ல மாப்பிள்ளை இருந்தா உடனே முடிச்சிடுவாங்க. உன்னோட அழகான மாப்பிள்ளை இந்த உலகத்துல யாரு இருக்காரு? அது எனக்கு தெரியும். அந்த பொண்ணுக்கு தெரியுமா? நேரே வீட்டுக்கு போ, அந்த பொண்ணு கேளு. அப்படி நடக்கிறதா இல்ல பாரு. லக லக லக. சிக்கு புக்கு ரயிலே. என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க தேவியம்மா, உட்காருங்க. என்ன ஆச்சரியமா இருக்கே? என்னம்மா அப்படி சொல்றீங்க? என்னதான் பக்கத்து வீடா இருந்தாலும் நம்ம அடிக்கடி பாத்துக்கிறது இல்ல, அதனால தான் சொல்றேன். இது நம்ம உறவுக்கார பொண்ணு, பேரு விஜி. பொண்ணு லட்சணமா அழகா இருக்காளே. நிறையவே படிச்சிருக்கா. இவளுக்கு தான் மாப்பிள்ளை எங்கேயாவது சொல்லி வச்சா நல்லா இருக்குமே நிறைய இடத்துல சொல்லி வச்சிருக்கேன். உங்களுக்கும் நிறைய இடத்துல பழக்கம் இருக்கு, அதனாலதான். சரி, நானும் நல்ல காரியம் தானே, நானும் முயற்சி பண்ணி பாக்குறேன். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போலாமே? இல்லம்மா, எல்லாம் நல்லபடியா முடியட்டும். நான் வந்து விருந்தே சாப்பிடுறேன். வரேம்மா. ரொம்ப சந்தோஷம்.
என்னடா மச்சான்? மச்சான் ஒரு முக்கியமான மேட்டர்டா. என்ன விஷயம்டா சொல்லு. நீ தாண்டா எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? ஆமாண்டா, அந்த பொண்ணு விஜய் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அவளை லவ் பண்றேன்டா. என்னது லவ்வா? உங்களுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால என் லவ்க்கு நீ தாண்டா ஹெல்ப் பண்ணணும். அடிங்க. எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பாத்துட்டு இருக்கேன். நான் கூட தான் அந்த பொண்ணை லவ் பண்றேன். உன் மூஞ்சிக்கு லவ் எல்லாம் ஒரு கேடா? வாடா. ஹாய். ஹேய், வாட் a surprise. எனக்கு கூட தான். சாரிங்க, அவன் என் அங்கிளோட பையன், கொஞ்சம் மொரடன். நீங்க திருப்பி அடிப்பீங்கன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்ல. அதான் அவன் கேங் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டான். என்னங்க நீங்க ஒரு நல்ல பொண்ணுக்காக இதெல்லாம் தாங்கறது ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. இப்படி வந்து என்கிட்ட பேசுனீங்கன்னா 100 பேர்கிட்ட கூட அடி வாங்குவேங்க. அன்னைக்கு நடந்த ஃபைட்டு நான் எதிர்பார்க்காதது. இன்னைக்கு நான் உங்களை சந்திச்சதும் எதிர்பார்க்காததுதான். ஆனா நான் எதிர்பார்த்தது. என்ன எதிர்பார்த்தீங்க? ஒண்ணும் இல்லைங்க, நீங்க எப்பவுமே என் கூட ஃப்ரெண்டா இருக்கணும். அதான் என்னோட ஆசை. அவ்வளவுதானே? இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே? ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பை. Bye. முதல் முறை உன்னை பார்த்ததும் என் மனசுக்குள் பூக்கள் பூத்ததே. அந்த பனியிலும் நெஞ்சம் வேர்த்ததே, கண்ணில் காதல் காய்த்ததே. ஓஹோ, மறுமுறை உன்னை பார்த்திட மனம் கடவுள தினமும் வேண்டுதே. உன் அறிமுகமான திருமுகம் என் கனவினில் தள்ளுதே. என் இதயம் ஒரு இரும்பை போல அன்பே அன்பே. ஐயையோ, உன் காந்த கண்ணால் ஈர்த்தாய் அன்பே. உன் மௌனம் இன்று வார்த்தையாகாதோ, அதுவும் உன் பேரை சொல்லாத உயிரே. இது இன்று நிறைவேறுமோ? முதல் முறை உன்னை பார்த்ததும் என் மனசுக்குள் பூக்கள் பூத்ததே. அந்த பனியிலும் நெஞ்சம் வேர்த்ததே, கண்ணில் காதல் காய்த்ததே. ஓ, 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 அதிகாலை தூக்கம் கலைந்தால் உன் முகத்தில் முழிப்பேனே. ஒரு கோப்பை தேநீர் தந்தால் தீர்த்தம் என்பேனே. சுப்பிரபாதம் போல தினமும் உன் பேரை சொல்வேனே. பேரழகே, உன்னை நினைத்து தியானம் செய்தேனே. அந்த வானவில்லில் கூட உந்தன் வண்ணம் இல்லை. உன்னை தவிர வேறு பெண்ணை பற்றி எண்ணம் இல்லை. உன் மௌனம் இன்று வார்த்தையாகாதோ, அதுவும் உன் பெயரை சொல்லாத உயிரை. இது இன்று நிறைவேறுமோ? முதல் முறை உன்னை பார்த்ததும் என் மனசுக்குள் பூக்கள் பூத்ததே. அந்த பனியிலும் நெஞ்சம் வேர்த்ததே, கண்ணில் காதல் காய்த்ததே. மறுமுறை உன்னை பார்த்திட மனம் கடவுளை தினமும் வேண்டுதே. உன் அறிமுகமான திருமுகம் என்னை கனவினில் தள்ளுதே. யா 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 யா. இதயத்தை
வில்லாணி அடித்து உன் படத்தை மாட்டுகிறேன். தலை சீவ மறக்கும் நானோ இமைகளும் சீவுகிறேன். சாப்பாட்டை தொட்டு கொண்டு ஒரு காயை உண்ணுகிறேன். கண்ணாடி முன்னால் நின்று கவிதை பேசுகிறேன். தினம் மெத்தை எல்லாம் விரித்து விட்டு தரையில் படுத்தேன். அடி எல்லா பெண்ணும் நீயாய் தெரிய குழப்பம் அடைந்தேன். உன் மௌனம் இன்று வார்த்தையாகாதோ, அதுவும் உன் பேரை சொல்லாத உயிரே, இது இன்று நிறைவேறுமோ? முதல் முறை உன்னை பார்த்ததும் என் மனசுக்குள் பூக்கள் பூத்ததே. அந்த பனியிலும் நெஞ்சம் வேர்த்ததே, கண்ணில் காதல் காய்த்ததே. You might think that you can hunt me down, steal my juice, wear my crown. If you all move to my plan, things will work out fine. ஹாய் ஆண்டி. யார் நீங்க? என் பேர் பவன். விஜய் இல்லைங்களா? விஜய் வெளியில போயிருக்கா. என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னது இது? யாரு? என்ன வேணுமா? ஹலோ அங்கிள். தம்பி யாரு? என் பேர் பவன். ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம கிட்ட பேசணுமாங்க. ஓ, வாங்க. ஷூர். உட்காருங்க. சொல்லுங்க. அங்கிள், நான் வீட்டுக்கு ஒரே புள்ள, அம்மா கிடையாது. அப்பா பெரிய ஆபீசர், சொத்து பத்துன்னு சொல்லி எக்கச்சக்கமா இருக்கு. அது எல்லாத்துக்குமே நான் தான் வாரிசு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதானே அங்கிள், நான் டைரக்டா விஷயத்துக்கு வரேன். ஒரு பையனோ பொண்ணோ லவ் பண்ணா எந்த பேரண்ட்ஸ் அதை ஒத்துப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. உங்க விஜயை நான் மனப்பூர்வமா விரும்புறேன். நான் விஜய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அங்கிள். என்ன தைரியம் இருந்தா திடுதிப்புன்னு வந்து அதுவும் பொண்ணை பெத்த எங்ககிட்டயே இப்படி பேசுவேன்? பட் ஒன் திங் சொல்லுங்க. இதுக்கு பெரியவங்களோட சம்மதம் வேணும், அதே மாதிரி பொண்ணோட சம்மதம் வேணும். எல்லாம் ஓகேனா அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம். ஒரு நல்ல முடிவா சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன் அங்கிள். இத பாருங்க, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதான் சொல்றோம்ல, நாங்க பெரியவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவா சொல்றோம். சரிங்க ஆண்டி, தயவு செஞ்சு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். மறந்துடாதீங்க. வரேன் அங்கிள். என்ன இது? வந்தான், கேட்டான், போயிட்டான். ரொம்ப போல்டான பையன் தான். ஹாய் மம்மி. ஹாய் டாடி. ஹாய் விஜய், வா வா ஸ்வீட் எடுத்துக்கோ. என்ன மம்மி விசேஷம்? எல்லாம் நல்ல விஷயம் தான்டா. என்னன்னு சொல்லுங்கப்பா. உனக்கு மாப்பிள்ளை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோமா? என்னப்பா சொல்றீங்க நீங்க? படிப்புக்கு படிப்பு, சொத்துக்கு சொத்து, அது மட்டும் இல்ல வீட்டுக்கு ஒரே புள்ள. இது தவிர வேற என்ன வேணும் நமக்கு? இப்ப என்ன அவசரம்? நான் படிக்கணும். படுறாச்செல்லாம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு படி, எங்களுக்கு சந்தோஷம் தானே. என்னப்பா புரிஞ்சுக்காமலே பேசுறீங்க? அக்கா கல்யாணம் பண்ணிக்கக்கா, அப்பதானே இந்த மாதிரி ஸ்வீட் நிறைய சாப்பிட முடியும். சும்மாடா தின்னி பண்டாரு. அம்மா, உனக்கு தெரியாது, அப்பாக்கு பிசினஸ் நிறைய கடன் ஆயிடுச்சுமா. அதனால ஹெவி லாஸ். அந்த லாஸ் அந்த பையன் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த பையன் பார்க்க அழகா இருக்காமா, நல்லவனாவும் தெரியறான். ஆமா விஜய், முன்ன பின்ன தெரியாதவங்க நமக்கே ஹெல்ப் பண்ணணும். எல்லாம் உன் அழகுல மயங்கிதாம்மா. யார் எதை பார்த்து மயங்கினாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் எதுக்காகவும் மயங்க மாட்டேன். முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நான் என் வாழ்க்கையே ஒப்படைக்க மாட்டேன். அம்மாடி, கடவுள் கொடுக்கறத வாங்கிக்கணும், அதான் புத்திசாலித்தனம். ஆமாம்மா. இதுக்கு பேரு மடத்தனம். நீங்க வேணா யோசிக்காம நடந்துக்கலாம். இது ஏன் வாழ்க்கை, நான் யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். என்னங்க என்னங்க இவ இப்படி சொல்லிட்டு போறா? பவன் அங்கிள், சொல்லுங்க அங்கிள். நாளைக்கு உங்க அப்பா அம்மா கொஞ்சம் கூட்டு வாப்பா. கண்டிப்பா நாம பேசிக்கலாம். தேங்க்யூ வெரி மச் அங்கிள். ஓகே தானே? ஓகேங்க.
என்னடா மச்சான் என்ன ஏதுன்னு சொல்லாம திடுதுப்புன்னு பார்ட்டி கொடுக்குற என்ன மேட்ரு? லைஃப்ல செட்டில் ஆக போறேன்டா. கூடிய சீக்கிரத்துல மேரேஜ். யாரா பொண்ணு? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். ஏய் யாரா அது? நேரம் வரும்போது சொல்றேன். இவன் என்னடா இவன் சஸ்பென்ஸ் மேல சஸ்பென்ஸா வைக்கிறான்? ஹலோ சொல்லு விஜய், என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு காலேஜ் கிட்ட வந்துருங்க. கண்டிப்பா வரேன் விஜய். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. யாரா அது போன்ல? ஒரு சந்தோஷமான விஷயம். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நானும் ட்ரீட் கொடுப்பேன். என்னடா விஷயம்? எனக்கும் ஒரு பொண்ணு செட் ஆயிருக்குடா. அப்ப நமக்கு ஒரு பொண்ணு செட் ஆயிடும். Cheers. Cheers. விஜய், சாயந்தரம் காலேஜில் சீக்கிரம் வந்துருமா? உன்னை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வராங்க. என்னங்க இன்னும் டென்ஷனாவே இருக்கா? கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிடும், கவலைப்படாத. டாடி. என்னப்பா? ஈவினிங் நீங்க சீக்கிரமா வர முடியுமா டாடி? என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயமா 2 பேரும் ஈவினிங் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்குப்பா. ஆச்சரியமா இருக்கே பவன். ஒரு நாள் நீ இப்படி பொறுமையா பேசுனதே இல்லையே. ஆமா, அப்படி என்ன முக்கியமான மேட்டர்? முதல்ல என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்ன பவன், நான் மன்னிக்கிற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ணிருக்க போற? தப்புதான் டாடி. டாடி, நான் உங்களுக்கு தெரியாமலே ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்க வீட்லயும் சம்மதிச்சிட்டாங்க. நாம இன்னைக்கு அங்கதான் போறோம். டாடி, நான் அந்த விஜய் பொண்ணு மேல ரொம்ப ஆசைப்பட்டேன் டாடி. டேய், நீ ஏன் புள்ளடா? நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்ட. விரும்பின பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறது தான் வாழ்க்கையோட தர்மம். அதைத்தானே நீ செஞ்சிருக்க. உனக்கு அப்பாங்கிற முறையில நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. என்ன, உனக்கு பொண்ணு பாக்குற வேலை எனக்கு மிச்சம். ஈவினிங் நான் சீக்கிரமா வந்துடுறேன். 2 பேரும் போறோம், பொண்ணை பாக்குறோம், பேசி முடிக்கிறோம். ஓகே? தேங்க்யூ டாடி. எஸ். என்னாச்சு விஜய் இன்னும் காணோம்? ஹாய் விஜய். ஹாய். உங்களை நான் எப்போ பார்க்க போறேன்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருந்தேங்க. நல்ல வேளை நீங்க கால் பண்ணி என்ன வெயிட் பண்ண சொன்னீங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐம் சாரி விஜய். எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க, என்ன வேணாலும் செய்யறேன். ஒண்ணும் இல்ல, எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? வேற மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா? எனக்கு இஷ்டம் இல்ல. ஒருத்தரை பார்க்காம பழகாம எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்கிறது? அதானே. நான் என் ஃப்ரெண்டு திவ்யா வீட்ல கூட தங்கிக்கலாம். உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால 2 நாள் வெளியே தங்கணுங்க. 2 நாள் என்னங்க? லைஃப் ஃபுல்லா ஸ்டே பண்றேன்னு சொல்லுங்க, நான் இருக்கேன். 2 நாள் தான். ப்ராப்ளம் சால்வ் ஆனதும் நான் வீட்டுக்கு போயிடுவேன். என்னங்க நீங்க? எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிக்கிறேன். உங்க அம்மா, அப்பா, அங்கிள் யாரு வந்தாலும் நான் பாத்துக்கிறேங்க. டேய் விஜய், இதாண்டா உனக்கு சான்ஸ். மிஸ் பண்ணிடாத. என்ன யோசிக்கிறீங்க? சூப்பர் ஐடியா வந்துருச்சுங்க. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. பேசாம வண்டியில இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அட, இது விஜயோட போட்டோ வச்சு இங்க எப்படி வந்துச்சு? பாட்டி, என்னடா? பாட்டி இங்க வா. என்ன அவசரம்? இந்த போட்டோ இங்க எப்படி வந்தது? இதுவா, எழுத்து விட்டு தேவியம்மா நல்ல மாப்பிளைய பார்த்து சொல்ல சொன்னா. நல்ல மாப்பிளையா? என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. ஆமா, கல்யாணம் உண்டுதான் உனக்கு குறைச்ச. அதான் நீ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெட்டியா ஊரை சுத்திட்டு இருக்கியா, அதான் உனக்கு காட்டல. ஆடி பாவி, நீ எல்லாம் ஒரு பாட்டியா? என் வாழ்க்கையில விளையாடிட்டியடி. ஒன்னன் என்னடா சொல்ற? இவதான் என்னோட லவர். இவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பாபா, முதல்ல கிளம்பி போ. டேய், ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன்டா. ட்ரெஸ் எல்லாம் அப்புறம் மாத்திக்கலாம். ட்ரெஸ் மாத்தத்துக்குள்ள மாப்பிளைய மாத்திடுவாங்க. நீ வா போலாம். என்னடா மச்சான் அவசரமா வர சொன்ன? டேய் மாப்பிள, ஒரு முக்கியமான விஷயம்டா. அப்படி என்னடா முக்கியமான விஷயம்? சொல்றேன்டா. ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன். நீதான்டா ஹெல்ப் பண்ணணும். என்னடா விஜய் இங்க இருக்கா? அதான்டா மச்சான்,
கொஞ்சம் வா உங்ககிட்ட நான் தனியா சொல்றேன். எப்படிடா விஜி உன் கூட? மச்சான் நான் இல்லாம அவளால வாழ முடியாதுடா. நீ தான்டா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நிஜமாவாடா? ஆமாண்டா, அவ வீட்டுல வேற மாப்பிள்ளைய அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. மச்சான் நீ விஜய் அழைச்சுக்கிட்டு என் ஊருக்கு போ. அங்க எங்க வீட்டுல தங்க வச்சிரு, மத்ததெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. மச்சான் என்ன மச்சான் யோசிக்கிற? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல? முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத மச்சான் ப்ளீஸ். சரி ஓகேடா. ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான். விஜய் இவன் என் திக் ஃப்ரெண்ட் சந்தோஷ். எல்லா மேட்டரும் இவன்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி உன்னை இவன் என் ஊருக்கு கூட்டிட்டு போவான். மத்ததையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. தேங்க்ஸ். ஓகேடா. என்னங்க இன்னும் பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க? என்ன அவசரம்? சாயந்தரம் தானே வராங்க. என்ன அவசரமா? மணி என்ன ஆச்சுன்னு பாருங்க. மணி 3 தானே ஆகுது. ஆமா ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க சார். வாங்க. யார் நீங்க? தேவி அம்மாக்கு ரொம்ப வெட்டிவுங்க. ஓ நீங்க தானா? நீங்க தான் அந்த எதிர்த்த வீட்டு பாட்டியம்மா? ஆமாமா. சரி சரி உட்காருங்க. காஃபி கொண்டா. சரிங்க. பரவாயில்ல. தேவி அம்மா உங்க பொண்ணோட போட்டோவை கொடுத்தோ நல்ல மாப்பிள்ளையா இருந்தா பார்க்க சொன்னாங்க. இது என்னுடைய பேரம். ஓ அப்படியா? விஜிக்கு ஏற்கனவே கல்யாண பேச்செல்லாம் முடிஞ்சிருச்சு. 5 மணிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வராங்க. அப்படியா? நல்ல மாப்பிள்ளையா இருந்தா முடிச்சுடுங்க. ஏன்னா பொண்ணு லட்சணமா கிழவி. அப்ப நாங்க வரோம். கட்டாயம் கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புங்க. நானும் என் பேர பிள்ளை வரோம். சரி பாட்டி வா வீட்டுக்கு, உனக்கு நான் வச்சிருக்கேன் கிளைமேக்ஸ். அப்ப நாங்க வரோங்க. சரி நீ வா வா. ஹலோ சந்தோஷ் பேசுறேன்டா. டேய் மச்சான் கிளம்பிட்டீங்களா? எங்க இருக்கீங்க? பஸ் ஏறிட்டேன்டா. டேய் மச்சான் பத்திரமாடா. விஜய் பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஓகேடா மச்சான். நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். தேங்க்ஸ்டா. ஓகேடா. பை. ஓகே பை. என்னங்க என்னங்க உங்களதான் விஜய் இன்னும் வீட்டுக்கே வரலைங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வர நேரமாச்சு. பதட்டப்படாதன்னு சொல்றேன்ல. காலையில காலேஜ் போகும்போது சொல்லி நினைச்சா இன்னும் வரலையா? ஒண்ணு பண்றேன், காலேஜ் ப்ரொஃபசர் ஃபோன் பண்ணா தெரியும். சரிங்க ஃபோன் பண்ணுங்க. ஹலோ சார், நான் விஜயோட ஃபாதர் பேசுறேன். விஜய் காலேஜ்ல புறப்பட்டாளா? எது இன்னைக்கு காலேஜுக்கு வரலையா? ஐயோ என்னங்க சொல்றீங்க? காலேஜுக்கு வரலையாமே? எங்க போயிருப்பா? எனக்கு பயமா இருக்குங்க. வேற யாரை கான்டாக்ட் பண்றது? எங்கங்க போயிருப்பா நம்ம விஜய்? என்னது விஜய் காணுமா? டேய் வாய் மூடுறா. நீ போடுற சத்தத்துல அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூடிடுவாங்க போல இருக்கு. மாமா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க சும்மா இருங்க மாமா. அக்கா நம்ம விஜய் பின்னாடி விஜய்னு ஒரு புறம்போக்கு சுத்திட்டு இருந்தான். யாரு அந்த பையன்? அவனை அன்னைக்கே போட்டு தள்ளிக்கணும். ஆனா மிஸ் ஆயிட்டான். இன்னைக்கு போட்டு தள்ளிடுறான் அவனை. ஐயோ ஆண்டவனே. பவன் இது வந்துட்டேன் டாடி. டைம் ஆகுது, சீக்கிரம் வாப்பா. அவங்க காத்துக்கிட்டு இருக்க போறாங்க. போலாமா டாடி? போலாம்டா கண்ணா. நல்லா இருக்குண்ணா டாடி. டாடி ஏன் சிரிக்கிறீங்க? நீ எப்பவுமே எனக்கு அழகுதான்டா கண்ணா. என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இந்த கேள்வியை என்கிட்ட கேட்க மாட்டேன்னு நினைச்சு சிரிச்சேன். என்ன டாடி? சரி டைம் ஆச்சு, வா போலாம். ஓகே சொல்லு மச்சி. டேய் பவன், நீ உடனே வீட்டை விட்டு கிளம்பிடுறா. ஏண்டா? உன்னை தேடி அந்த விஜயோட மாமா அடியாளங்களோட வந்துட்டு இருக்கான்டா. என்னடா சொல்ற? மச்சான் அந்த விஜய் பொண்ணை நான் தூக்கிட்டேன்டா. நீ உடனே வா, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். விஜயவா? ஆமாடா, உடனே நீ கிளம்பி வாடா. ஏண்டா இப்படி பண்ண? நீ நேர்ல வாடா சொல்றேன். என்னப்பாச்சு? நான் அவசரமா வெளியே போறேன் டாடி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டேய் விஜய், என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்லடா, அவளும் நானும் உயிருக்கு உயிரை லவ் பண்றோம். வீட்டுல விஷயம் தெரிஞ்சு வேற ஒருத்தருக்கு நிச்சயம் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. அதான் அவசரப்பட்டிடமாமா. என்னடா சொல்ற?
அந்த மாப்பிள்ளையே நான் தான்டா. உண்மையாவா? ஏன்டா என்கிட்ட எல்லாம் சொல்லல? நல்லபடியா நடந்ததும் சொல்லலான்னு இருந்தேன். அதுக்கு தான் உங்களுக்கு எல்லாம் ட்ரீட்லாம் கொடுத்தேன். சாரிடா. பரவாயில்லடா. டேய், அந்த பொண்ணு என்ன உயிருக்குற லவ் பண்ணிட்டு இருக்காடா. ஆனா அவங்க வீட்டை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. ஓகேடா மச்சான், முதல்ல பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம். வா வாடா. மாப்பிள்ள, பொண்ணு இன்னும் காலேஜ்ல இருந்து வரல. எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பா. இப்போ வந்துருவா. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியாது. இது விஜய் என் ஃப்ரெண்டு கூட தான் பத்திரமா இருக்கா. நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள். எங்க அங்கிள்? என்னை விட 1000 மடங்கு நல்லவன் விஜய், என்னோட திக் ஃப்ரெண்ட். என்னது விஜயா? எங்க நம்ம ரிஷி பொறுக்கின்னு சொன்னானே அந்த பையங்க? ஏய், உங்க அண்ணன் மகன் ரிஷி இருக்கானே, அவனே பெரிய பொறுக்கி. அந்த பொறுக்கி இன்னொருத்தனை பார்த்து பொறுக்கினானா அவன் உத்தமனா இருப்பான். எங்க பையன் டாக்டர்? ஒரு நிமிஷம் அங்கிள். விஜய். வணக்கம் சார். இவன் தான் அங்கிள் என் ஃப்ரெண்டு விஜய். விஜய் எங்க இருக்கான்னு சொல்றா. என் பொண்ணு எங்க? விஜய் பத்தி கவலைப்படாதீங்க சார். அவ பத்திரமா எங்க ஊர்ல தான் இருக்கா. நீங்க திடீர்னு அவளை கேட்காம மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டதால அவ ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆயிட்டா. அதனால நாங்க அவளை பத்திரமா எங்க ஊர்ல வச்சிருக்கோம். நீங்க எங்களை மன்னிச்சிடுங்க சார். இட்ஸ் ஆல்ரைட். தப்பு உங்க பேர்ல இல்ல, எங்க பேர்லயும் இருக்கு. நீங்க ஒன்று செய்யுங்க. சொல்லுங்க சார். என் பொண்ணை ஊர்ல கூட்டுவாங்க. மேற்கொண்டு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்யூ. பட மச்சான், கங்க்ராட்ஸ்ரா. தேங்க்ஸ் ரா மச்சான். இந்த காலத்துல எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தியா? டேய் விஜய், வெளியே வாடா, வெளியே வாடா, வாடானா. என்னப்பா? என்ன? யார் நீ? நீதான் விஜயோட அப்பாவா? ஆமா. உன் பையன் என்ன வேலை பண்ணான்னு தெரியுமா? என்ன? நான் கட்டிக்க போற முறை பொண்ணை தூக்கிட்டு வந்தான். ஐயோ, என்ன சொல்ற? என் முறை பொண்ணு அவனு உள்ளதா இருக்காங்க, கூப்பிடுங்க. அப்படிங்க யாரும் இல்லப்பா. இத பாரு, என் புள்ள அப்படி போற ஆள் இல்ல. நீ ஏதோ வீடு மாறி வந்திருக்க நினைக்கிறேன். நீ கிளம்பு, நான் என் புள்ள வந்ததும் விசாரிக்கிறேன். நீ கிளம்பு, நீ வா. என்னங்க இது இப்படி சொல்றாங்க? அண்ணா அதோ வரானா. வாடா, வந்துட்டியா? நீ என்ன இங்க? எங்கடா விஜய்? விஜயா? எனக்கு தெரியாது. அண்ணா இவனை விடாதீங்கண்ணா, இவன் தானே தூக்கி இருப்பான். இவன் கூட 3 பொறுக்கி பசங்க சுத்திட்டு இருப்பானுங்க. செம நக்கல் பிடிச்சவனுங்கண்ணா. டேய், உண்மையை சொன்னா தப்புச்ச. எங்களுக்கு சங்க இருக்கிறது ஒண்ணும் புது மேட்டர் இல்லடா. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. என்னண்ணா சொல்லிக்கிட்டே இருக்கான், அவன் போய்கிட்டே இருக்கானா? டேய் உர்றா, இவன் போனா என்னடா? அந்த 3 பேரை தூக்குனா முடிஞ்சு போச்சு மேட்டர். சொல்டா மச்சான். டேய், இங்க பெரிய பிரச்சனை ஆயிருச்சுடா. நம்ம பிளான் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படியா? ஆமாண்டா. அதனால நீ எங்க ஊருக்கு போகாத, உங்க ஊருக்கு அழைச்சிட்டு போடா. சரியா? ஓகேடா. என்னாச்சு? என்ன பிரச்சனை? உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ, வந்து ஒண்ணு பண்ணலாம். இப்போ நாம உடனே இறங்கிடலாம். இருவிச்சி, சாரி. வா. சந்தோஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வீட்ல என்ன நடந்திருக்கோனே தெரியலையே. அதனால என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுடேன். ஓகே. ஃபோன் யார் பண்றா? தெரியல. விஜய், மழை வர மாதிரி இருக்குல்ல? காமம் என்ன பாடமேடு வாடா, தேவை என்ன தீர்த்து விடடா, வேள்வி என்ன கேள்வி என்ன வேங்க என வாடா,
காமம் மண் படைக்கும் பின்னாலே மனிதனோட காமம் என்ன செய்யுமோ ரத்தம் தீரும் முன்னே சுத்தம் போல பேசாதே பெண்ணை தொடும் முன்னே யோகியாரடா முற்றும் துறந்த முருகனின் தேகம் ஆடை தேடுவதில்லையே கட்டில் மோட்சம் காண்பவர் கூட ஆடை உடையதையே வாடா 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 காதல் என்ன காமம் என்ன பாடமெடு வாடா தேவை என்ன தீர்த்து விடடா தீயும் கூட பெண்ணே மூச்சு காற்றி முன்னாலே தீந்து போகும் கண்ணு போகும் சுகமா நெருப்பை நெருப்பு தீண்டா காயமேது கண்ணாடா கூறல் தானே அன்பே என்னை சுடுதே முனகளின் ஓசை எழும்பிடும் போது புலுசுகள் கேலி பேசுதே இளமைகள் கோடி கதுகளியாடு பூமியும் பூக்குதே வாடா 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 காதல் என்ன காமம் என்ன பாடமேடு வாடா தேவை என்ன தீர்த்து விடடா விஜி சாரி விஜி என்னை மன்னிச்சிரு உண்மையிலே இந்த மாதிரி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல காத்தையும் மழையும் எப்படி அணை போட்டு தடுக்க முடியாதோ அது மாதிரி தான் உணர்ச்சியும் முற்றும் துறந்த முனிவர்கள் கூட உணர்ச்சிகளுக்கு அடிமையானவங்க தான் என்ன என் நண்பனுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது தான் உறுத்துது நான் பண்ண இந்த தப்புக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் ஏன்னா நானும் எந்த அளவுக்கு உன்னை உயிருக்குற காதலிச்சேன்னு தெரியுமா உன் ரேஞ்சுக்கு எங்கேயும் என் காதலை ஏத்துக்க மாட்டேன் தான் என்னோட காதலை உன்கிட்ட சொல்லாம மூடி மறைச்சேன் இந்த ஒரு முறை உன்கிட்ட பண்ண தப்புக்காக இந்த ஒரு ஜென்மம் மட்டும் இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு நான் உண்மையா இருப்பேன் என்ன நம்பு விஜி இதுக்கு மேலேயும் நம்பிக்கை வரலன்னா என் வீட்டுக்கு வந்து பாரு அப்ப தெரியும் பாபுஜி வெட்டிட்டல நாங்களும் வெட்டுவோம் எங்கேயோ மருந்து அடிக்கிறாங்க ஸ்ப்ரே சவுண்ட் காதை கிழிக்குது அது மருந்து அடிக்கிற சவுண்ட் இல்லல்ல நம்ம ஆட்டி அருணாச்சலம் வர்ற சவுண்ட் அவர் வரும்போது நம்ம ஆடிட்டு இருந்தோம்னு வை நம்மளும் ஆட்டிட்டு வரல ஆட்டத்தை கலை தலைவரே வணக்கம் தலைவரே வணக்கத்தை உடப்புல கொண்டு போடு வண்டி வந்து தெரியல ஸ்டாண்ட போடல ஸ்டாண்ட் போட தெரியாதவெல்லாம் வண்டி ஓட்டுறான் என்னல முணுமுணுக்கு ஒண்ணு இல்ல டேய் ஸ்டாண்ட போடுறான் சரிண்ணே எலெக்ஷன் வரப்போ தெரியல ஆளுங்கட்சி 100 ரூபா எதிர்கட்சிக்காரன் 150 ரூபா சாணம் பிடிக்க கொடுத்துருக்கான் இங்க என்னல உட்காந்து ஆட்டிட்டு இருக்கீங்களா எங்கல சாணம் பிடிக்க முனிய எங்களை இங்க வர சொல்லிட்டு அவன் எங்க போனான்னு தெரியல தலைவரே வர முனியனுக்கு உள்ளங்கை ஊற எடுத்து போச்சுல தலைவரே இது என்ன லேடியாவா நல்லா பாடுமா கேள இதுக்கு பேர் லேடியாவல்ல சில்லாரி போன்ல சில்லாரி போன் இந்த ஜில்லாவிலே ஆட்டிபாளையத்திலே முத சில்லாரி போன் வாங்கின ஊமா தலைவர் நான் தான் இல்ல தலைவரே இதுக்கு பேரு சில்லாரி போன் இல்ல உங்க அப்பத்தாவா செல போன் தலைவரே என்னது உனக்கு எப்பல தெரியும் உங்ககிட்ட சாணா பிடிக்கிறானே முனிய அவன் கூட இதை வச்சிருக்கான் தலைவரே ஏண்டா இந்த ஊருக்கு ஊமா தலைவர் நானா இல்ல அவனா அவன் எப்படி வாங்கலாம் காசு கொடுத்ததா முதல்ல நீங்க 2 பேர் போய் அவன் எங்க இருக்கான் பிடிச்சு இழுத்துட்டு வாங்கல தலைவரே
அவனை எங்க தலைவரை தேடுறது? அவனை கண்டுபிடிக்கணும்னா இந்த செல போன்ல தான் பிடிக்கணும். அவன் சில்லாரி நம்பர் தெரியுமா உனக்கு? தெரியுமே, கொடுத்துருக்கானே. தோ இருக்கு. அந்த கருமத்தை நீயே வச்சிட்டு சொல்லு. சொல்லுல. ஒரு 9 போடுங்க, ஒரு 7 போடுங்க, ஒரு 5 போடுங்க, மறுபடியும் ஒரு 9 போடுங்க, 7 போடுங்க, 2 போடுங்க, 2 4 போடுங்க, 2 முட்டை போடுங்க. போட்டீங்களா தலைவரே? முட்டையும் போட்டு அடையும் காத்து குஞ்சும் பொரிச்சாச்சு. அப்புறம் என்ன பேசுங்க? அவன்கிட்ட நான் என்ன பேசுறது? நீயே பேசல. சரி புள்ள, சரி புள்ள. என்ன சரி புள்ள? தலைவரே, முனியும் பொஞ்சாதி பேசுறான். அவன் பிஸியா இருக்கிறானா? அப்புறம் பேச சொல்றான். அவளுக்கு எவ்வளவு ஏத்தாலாம்? என் பண்ணையில வேலை செய்யற வேலைக்கார சிரிக்கி அப்புறமே சொல்றாளா? ஊமா தலைவர் பேசுறேன்னு சொல்லல. இந்தாங்க போன போடுங்க. சொல்லல. 9 போடுங்க, 7 போடுங்க, 5 போடுங்க, 9 போடுங்க, 7 போடுங்க, 2 போடுங்க, 2 4 போடுங்க, அப்புறம் 2 முட்டையை போடுங்க. இப்ப பேசுங்க. அந்த சனியன்ட்ட நீயே பேசல. பேசல. அதெல்லாம் முடியாது புள்ள. தலைவர் ரொம்ப கோவமா இருக்கிறாரு. நீ பேசாம போன முனியம் கிட்ட கொடு. என்னல சொல்றா? தலைவரே, முனியம் பொண்டாட்டி பேசுறா தலைவரே. முனியம் ரொம்ப பிஸியா இருக்கிறானா? குடுல. என்கிட்ட வேலை பார்க்கிற நாய் என்னடி சொல்ற? நான் நேர்ல வந்தேன், நடக்கிறதே வேறடி. யார்கிட்ட இப்படி கோவமா பேசிட்டு இருக்கீங்க? முனுசா பொண்டாட்டி என்கிட்ட எடுத்து பேசுறாமா? அவ அப்படி இல்ல, பேச மாட்டாளே. கொடுங்க, நான் பேசி பாக்குறேன். உன்கிட்ட எடுத்து பேசுறாளா? ஐயோ, அப்பாவை எதிர்த்து பேசல. இது கம்ப்யூட்டர் வாய்ஸ். கம்ப்யூட்டர் வாய்ஸா? கம்ப்யூட்டர் வாய்ஸா? பதிவு பண்ண வாய்ஸ் பா. என்ன நேரா ஊர்ல ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி என் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு வேட்டு வச்சிருப்பேன். ஓ, இதான் ஊமா தலைவரா? வீசி. அம்மா, காண்டடுமா. எங்க போறான் பாத்துறோம். பிள்ளையாரப்பா, நீயும் கும்பிட்டுக்கோ விஜய். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நான் உன்னதான் நம்பியிருக்கேன். சரிப்பா. என்ன விஜய் இங்கேயே உட்காந்துட்ட? ரொம்ப டயர்டா இருக்கு. விஜய் சொல்றது கேளு விஜய். இது வில்லேஜ். யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. விஜய் சொன்னா புரிஞ்சுக்கோ. யாராவது பார்த்தாங்கன்னா அண்ணம்மா பேர் என்ன செய்வேன்? பேசுவாங்க. வீடு என்ன பண்றான்? கூட பொண்ண வேற கூட்டி வந்திருக்கான். இன்னைக்கு ஊர்ல தண்டோரா போட்டுற வேண்டியதான். கிளம்புடா ராஜா, கிளம்பு. ஐயோ, என் பேராட்டி, நான் பல்லு போனாலும் சொல்லு போனாலும் தில்லு போகாதவ. எப்படி ஓடுறீங்க? என் பேர பட்டத்துல இருந்து வந்திருக்காண்டி. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. தலைமைக்கு ஓடிட்டு கையும் ஓடல, காலும் ஓடலங்கிறீங்க. என்னடி என்ன பெருசா சிரிச்சுக்கிறாளுங்க. அது வந்துட்டாளுங்க ஆட்டிக்கிட்டு. பேரம் புள்ள மாசம் பிச்சுக்கிட்டு போது பாரு கிழவிக்கு. அக்கா, அது கிழவியா குமரியானே தெரியல, இப்படி ஓடுதே. அக்கா, ஒரு விஷயம் தெரியுமாக்கா? என்னடி? பேரப்புள்ள மட்டும் இல்ல, கூட ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்கான். ஐயோ, வாங்கடி போய் பார்க்கலாம். எப்பா, எப்படி? சந்தோஷ், சந்தோஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் கண்ணு. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். இது யாரு பாது? வணக்கம் பாட்டி. கும்பிடுதே. ஐயோ, நல்ல பொண்ணா இருக்குது. நல்லா இருக்காங்க, நல்லா இரு. ஆமா, இப்படி 2 பேரும் வந்திருக்கீங்களே, என்ன சமாச்சாரம்? பாட்டி பாட்டி அது வந்து வந்துதான் அதான் வந்துட்டீங்களே. 2ஐயும் முடிச்சு போட்டு வச்சிட வேண்டியதான் போல இருக்கு. ஆமா, இந்த பாரு, நீ ஒண்ணு கவலைப்படாத. உங்க அப்பா என்ன பண்ணா, இங்க இருந்து ஒருத்தி எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு ஓடுனா. அன்னைக்கே என் மனசெல்லாம் விட்டு போச்சு. ஆனா நீ பட்டணத்துல இருந்து இப்படி கிளியாட்ட ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க. என் மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு. நீ பயப்படாத, நான் இருக்கேன். இந்த ஊர்ல என்ன நடக்கும்? வா 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 கண்ணு, வா. நிறுத்துங்கயா. ஆளுக்கு பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? பேசிதாரங்க ஒரு முடிவுக்கு வரணும். அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? அதுக்காக ஆக வேண்டியதை பார்க்காம இழுத்துட்டு வந்துட்டான் ஆளுக்கு பேசினா என்னையா நியாயம்? நிறுத்துறா உங்க இழுவிய. ஒரு வயசு பண்ண கூட்டிக்கிட்டு வந்திருக்கான். அது யாரு, அத பெத்தவங்க யாரு, ஒரு விவரமுமே தெரியல. அவனும் பேசாம கல்லூரி மங்க மாதிரி நிக்கிறான். இதெல்லாம் பேசித்தானே தேக்கணும்.
போங்கடா போங்கடா பொசக்கட்ட பயலுகளா. என் பேரை பட்டணத்துல இருந்து மான்குட்டி மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். அதை என்ன ஏதுன்னு கேட்டு முடிவெடுக்காம நான் ஆற பயலுங்க ஆளுக்கு நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. தெரிக்க கிழவியோட மனசை புரிஞ்சுக்காம பேசினா இப்படித்தான் இடி போடணும். இவர் 16 வயசு கோமர. இந்த பைய தப்பு தண்டா ஏதும் பண்ணிட்டு அவளை இழுத்துக்கிட்டு வரல. அவளை கட்டிக்கணும்னு நம்ம மண்ணுக்கே கூட்டிட்டு வந்திருக்கான். இதெல்லாம் நமக்கு பெருமை இல்லையா? கோமர நல்ல தீர்ப்பால சொல்லுது. என்ன ஆத்தா, உனக்கு சம்மதம் தானே? என்ன இப்படி கேக்குறீங்க? இந்த தங்கத்தை ஏத்துக்கிறதுக்கு கசக்குமாக்கும். ஆத்தாவே சம்மதம் சொல்லிடுச்சு. ஆத்தா சம்மதம் தான் ஊர் சம்மதம். இன்னைக்கே கல்யாணத்துக்கு முகூர்த்த ஓலை குறிச்சிட வேண்டியதுதான். கெட்டி மேல கொட்டிட வேண்டியதா? ஹலோ, ஒரு நிமிஷம். என்னங்க? இங்க சந்தோஷ் வீடு எங்க இருக்கு? நீங்க சந்தோஷோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே வராம இப்ப வந்திருக்கீங்க. என்ன சொல்றீங்க? கல்யாணமா? கல்யாணமா? என்னடா சொல்றாங்க? உள்ளதான் நடக்குது, போய் பாருங்க. சந்தோஷ்கா? ஆமா, போங்க. என்னடா நடக்குதுங்க? வாங்கடா. டேய் சந்தோஷ், நம்பிக்கை துரோகி. நான் காதலிச்ச பொண்ண உன்னை நம்பி ஒப்படைச்சா துரோகமாடா பண்ற? வாடா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கடா ப்ளீஸ். நீ என்னடா சொல்றது? டேய் நிறுத்துடா. உனக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை விட்டு கொடுத்தல, இப்ப அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான். நீ ஏன்டா பிரச்சனை பண்ற? என்னன்னா கேப்போமே. ஏய் முடியாதுடா, போடா. ஏன்டா? அவன் கூட அனுப்புறதுக்கு பதிலா ஏன் கூட அனுப்பியிருக்கலாம்ல. நடக்கிற கதையே வேற ஏதாவது. வாய மூடுடா. எப்படா நீ அவளை கல்யாணம் பண்ணலாம்? முதல்ல அவளை என் கூட அனுப்பி விடா. டேய் என்னங்கடா, என் பேரை கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கீங்க பார்த்தா என்ன கலாட்டாவ பண்றீங்க? யோ என்னையா எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க? இவனுங்களை பிடிச்சு விரட்டுங்க. எனக்கு நீ ஃப்ரெண்டா? எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி மனசுல களங்கத்தை வச்சுக்கிட்டு நட்புக்கு துரோகம் பண்ணிட்டியே. என்னைக்காவது நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிருக்கேனா? லைஃப்ல சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம். தப்புல கூட ஒரு நல்ல வாழ்க்கை அமையலாம். அந்த மாதிரிதான் எங்களுக்கு நடக்கிற இந்த மேரேஜும். நீங்க யாரும் எங்களை தப்பா எடுத்துக்க வேண்டாம். அப்படி வாடி ஆசை ராசாத்தி. எப்பா வந்தது வந்தீங்க, மணவரையில வந்து பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வயிறார சாப்பிட்டு போங்க. வாங்க வாங்க ஐயா, போய் உட்காருங்க. நீங்க வாங்கப்பா. எவ்வளவு அடிச்சாலும் அவளை மறக்க முடியலடா. அவளை மறக்க முடியல. மறக்கக்கூடிய ஃபிகராடா அவ. அவனை அங்கேயே சமாதி கட்டி இருக்கணும்டா. நம்பிக்கை துரோகி. கவலைப்படாதீங்கடா. தேர் எங்க சுத்தினாலும் நிலைக்கு வந்துதாகணும். அவன் கண்டிப்பா வருவான்டா. டேய் அவன் வந்துட்டான்டா. டேய் இவ்வளவு நாளா உன்னதான்டா நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். டேய் சொல்றது கேளுங்கடா. உங்களை பார்த்து பேசி புரிய வைக்கிறதுக்காக தான் நான் உங்களை தேடி இங்க வந்திருக்கேன்டா. நீ எங்களை தேடி வந்தது பேட் லக்டா. ஏமாத்திட்டியாடா. டேய் மச்சான் ப்ளீஸ்டா, நான் சொல்றது கேளுங்கடா. என்ன நடந்ததுன்னா கேக்குறது நீ சொல்றத நாங்க கேக்குறது இல்லடா, நாங்க சொல்றத நீ கேளு. வாய முடுங்கடா. பப்ளிக் முன்னாடி பொறுக்கி பசங்க மாதிரி ஒரு கிரடா பண்ணிட்டு இருக்கீங்க. வாய முடுங்கடா. அடிச்சு ஒடிச்சு காலை ஒடிச்சிருவேன். ஒடிச்சு பேசாதடா. பேசாத வாய முடுறா. வாய முடுறா. பேசாதடா பேசாத. சார் மேடம் வந்துட்டாங்க. ஏய் ஓரமா போய் உட்காருங்கடா. ஒவ்வொருத்தரும் வரிசையா போய் உட்காருங்கடா. வாய முடி கப்சி எப்படி உட்காரணும்? எங்கேயோ வலிக்குதுடா. அம்மா. டேய் சூப்பர் ஃபிகரா மச்சான். டேய் இந்த ட்ரெஸ்ல இப்படி இருக்காளே, மாடர்ன் ட்ரெஸ்ல எப்படி இருப்பா? காசா பணமா போட்டு தான் பாப்போமே. சூப்பர்டா. மச்சான் பாக்குறதுக்கே என்னமோ பண்ணுதுடா. ஆமாண்டா.
எங்கடா போற? சார் நான் ஃபேமிலி மேன் சார், அங்க உட்காந்துக்கிறேனே. போடா, அங்கேயே போய் உட்கார்றா. போடா. அப்பனா நம்ம என்ன மொட்டை பசங்களாடா? நான் அப்பவே சொன்னலடா, என் பேச்சை யாராவது கேட்டீங்களாடா? என்ன கேஸ்? நடு ரோட்ல பொறுக்கித்தனமா சண்டை போட்டுருந்தாங்க, என்னன்னு கேளுங்க. மச்சான் செம்ம கட்டடா. அவங்க கையில இருக்க உருட்டு கட்டையை பாத்தியா? சரி, இவங்களே இங்க உட்கார வச்சிருக்கீங்க. இவனுங்களை விடக்கூடாது மேடம். பார்த்தா நல்ல பசங்க மாதிரி இருக்காங்க. இவங்களை அனுப்பிச்சு விடுங்க. இங்க பாருங்க, வெளியே போயிட்டு இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். கோகோ. மேடம், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? ஏதாவது கேஸ் போட்டு உங்களோடவே தங்க வச்சிருங்களேன். ஆண்டி வந்தாலே அதிரும் பாரடா, அதிர்ஷ்டம் எனக்கு தானடா. போற கண்ணாலே தூண்டில் போட்டாளே, தொலைஞ்சு போனேன் நானடா. ஒரு வாட்டி தீ மூட்டி குளித்தாயும் தீ குச்சி, இவள் அரசு பார்க்க சொர்க்கம் தானடா. சின்னஞ்சிறியதாய் சிகரம் கண்டேனே, சிம்லா ஆப்பிள எடுத்து கொண்டேனே. திராட்சை உதட்டிலே தேனை தின்றேனே, பிரம்மன் கலைகளில் திகைத்து நின்றேனே. மனசு மகிழ கவலை விலக்கு, வானை தாண்டும் வயசு நமக்கு என் தோடா. அகதிசைகள் நமக்கு திறந்து கிடக்கு, விடிய சொல்லி கதிரை எழுப்பு என் தோழா. ஆண்டி நீ ரொம்ப ரொம்ப ஹாண்டி. You never think we are naughty. நக கை வச்ச நீ காலே. Move your body now, shake the body now. Crazy boys are here. கொஞ்சம் கட்டி புட்டி கொஞ்சம் வெட்டு புட்டி. Hey, come on closer to me, make me feeling like DJ. Yeah. வயசு பொண்ண பார்க்க மாட்டோம், அண்டி வந்தா விட மாட்டோம். கெட்ட வார்த்தை பேச மாட்டோம், கெட்டா எதுவும் நாங்க விட மாட்டோம். நாங்க